குட்டி கரெக்டாக தாங்க வருது, தலை கரெக்டாக தாங்க வருது. நான் கூட பிறண்டுருச்சு நினச்சேன். அது ஆத்தா வரி குதிரை விட ரொம்ப மோசமாக கத்துறா. வரி குதிரை கூட இந்த அளவு கத்தலை, சொந்தக்குள்ளே போட்டுருச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பூச்சி குட்டி போட பார்ப்பறா. ஹலோ அன்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். இந்த இருக்கா பூச்சி இங்கே படுத்துட்டா. ஆஹா, சரியான சூடில் வெயிலில் படுத்துட்டா. இது சூடு வேறு, ஹீட்டு வேறு போகுது. அதுக்கு அங்கே படுத்தாலும் பரவாயில்ல, நண்டு அங்கே படுத்துருக்கா. அவனு முடியாது. வா அங்கிட்டு வா பூச்சே, அப்படியே அந்த மரத்துக்கு போ. அங்கிட்டு வா, இந்தா பூச்சே இந்தா வா அங்கிட்டு வா, அங்கிட்டு வா. வேணா சூடு வா, இங்கிட்டு வா. சாம்பலில் படுக்காத, இங்கிட்டு வா பூச்சே. இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து தான் வலி கொடுக்குது. நான் காலையிலேருந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தா. இங்கிட்ட என்னென்னா நண்டு அவளால் முடியலை வேறு. நான் வாங்க, பெரிய பெரிய வில்லன்லாம் இங்கே தான் இருக்கீங்க. இவெல்லாம் ஸ்கைப்பாலே வெயில் அடிக்குது, இலைக்குது, நீங்கள் ஒன்றும் ஓட முடியல. வா நண்டே, அந்த மரத்தை போவோம். எல்லாம் அங்கே போயிட்டாங்க, அந்த கும்பலில் போயிட்டாங்க. வாங்க, உங்களை பார்க்க முடியாது, அவங்கள பார்க்கணும். பூச்சே பையாப்பில் நடந்து வந்துரு. அந்த மரத்தில் வந்துட்டு ஒரே ரெஸ்ட் எடுக்கலாம். மகா பூச்சி குட்டியோட போகிற ஸ்கைப்பாலே பார்க்குறா அவர். மொசக்குட்டியே இன்னும் இங்கேருந்து ஒருத்தனை கூட காணா. எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாக்குள்ளே பழி வாங்கிக்கிட்டாங்களே என்ன. நான் கரோச்சே எங்கே அவங்க மம்மி ஸ்கைப்பால் பூச்சியெல்லாம் வந்தாலும் அங்கே நின்ட்டாளுகளான்னு தெரியல. பூச்சி அங்கனே நின்ட்டாள் வளங்க. மறுபடியும் கூட்டுக்கு வரணுமா? சரி நீ நில்லுங்க, நீங்களும் ஓடிடாதீங்க. நான் வந்துட்டாங்க நண்டும் பூச்சி. எங்கிட்டு வா நண்டே, இந்தா பூச்சே. அங்கிட்டு போகாத, அங்கிட்டலாம் போனால் குட்டி போட்டால் என்னாலாம் ஒன்றும் உள்ளே வர முடியாது. முள்ளுக்குள்ளே மோசமான ஏரியா. பூச்சி மக பேச்சே நில்றே. வாரு, அவன் போகிறான்னு நில்ற குட்டி வரட்டான். அவன் அங்கேயும் போக மாட்டாங்க, மடக்கி பாட்டு. நீ நின்ற வணிக்கு தான் குட்டி போட போகிறா தெரியுது. திருசாங்கனாக்கா இல்லாட்டி பேசாமங்கன்னே படு. கால் வந்துச்சு, அப்புறம் திருப்பி திருப்பி உள்ளே போகுது. குட்டி நடக்க ஆரம்பிச்சிட்டான். எங்கேயும் போக மாட்டேங்கிறா. சரி எங்கேயும் போக மாட்டாங்க, பேசாமல் நில்லு. அப்படியே நின்ற வணி கூட குட்டி போடு, அதுக்கப்புறம் போவோம். தண்ணி குடிக்க போகணும், கொஞ்சம் லேட்டாகும். இதான் உனக்கு சரியான இடம். படுத்துட்டா ஒன்றும் குட்டி போட்டுடலாம். படுத்துட்டா. என்ன பூச்சி குட்டிக்கிட்டு எதுவும் பிறண்டுருச்சா? தலை அங்கிட்டு இருக்கா, ஒன்றும் தெரிலங்க. கத்துற அவ்வளோ முக்கி பார்க்குறா. எப்பயுமே பூச்சியில் அவ்வளோ கஷ்டப்பட மாட்டா. குட்டி கரெக்டாக தாங்க வருது, தலை கரெக்டாக தாங்க வருது. நான் கூட பிறண்டுருச்சு நினச்சேன். குட்டி தான் கொஞ்சம் இதாக தெரிஞ்சிருக்கு. இப்போ படுத்தா குட்டி போட்டுடலாம். அது ஆத்தா வரி குதிரை விட ரொம்ப மோசமாக கத்துறா. வரி குதிரை கூட இந்த அளவு கத்தலை. எந்திரிக்காத அத்தே எந்திரிச்சா. நம்ம கிட்ட போக நாங்கள் சொந்தக்குள்ளே போட்டுருச்சு கழுத்தோடு போட்டுருச்சு. பூச்சி நான் அங்கிட்டு திரும்பி பார்க்குறவங்கள குட்டியை வெளியே வெளியே டம்முன்னு கழுத்து பறண்டுருச்சுங்க. பருத்து விழுது, கத்துது. நல்லா அவளை தூக்கிட்டேன். அப்படியே போட்டா பையவில் நின்றுக்கிட்டு போட்டால் தான் கொஞ்சம் பெரிய சிரமம். பிடிச்சிடணும், பிடிக்கலாட்டியா ஒன்று நல்லா இருக்கு. ஒன்று இந்த கழுத்து இப்படி விரண்டுக்குச்சுன்னா பெரிய தாங்க. பிள்ளைய கொஞ்சம் என்ன தொட்டு பார்க்க மாட்டேன். என்ன வேறு குட்டி வச்சிருக்கியா? போதும், ஒரு குட்டிலாம் போதும் இப்போதைக்கு. இதுவா சுடுது வேறு, வெயிலே நிற்க வரி குதிரை. ஓம் பிள்ளையா? காது கேட்குதா? குட்டி சத்தம் கேட்குதா? நான் அவங்க அம்மா பார்க்க மாட்டாளா உன்ன? அவன் என்னன்னு தெரியல, தொட்டு கூட பார்க்க மாட்டேன்றா. சாம இருக்கா. தோப்படா எந்திரி. இன்னும் 10 நிமிஷம் கூட ஆகலை. ஃபஸ்ட்டு கீரை போட ஆரம்பிச்சிட்டேன். வண்டி கீழே விழுது எந்திரிக்காது. என்ன குட்டி போட்டிருக்கேன் நானும் பார்க்கல. ஆத்தே வண்டி கீழே விழ போகுது. என்ன குட்டி போட்டிருக்க? கிட்டா குட்டி போட்டிருக்காங்க. தடியாத்தா அது பாரு, அம்மா வேகத்தில் இருக்கான். அதுக்குள்ளே பசிக்குதா? தாண்டா வந்தேன், அதுக்குள்ளே வெறும் கொலை பசியில் வந்துருப்பான் போல. அதுக்குள்ளே பால் குடி கரெக்டாக போகிறேன். அவள் இன்னும் வேறு ஒன்று அதை துடைக்கவே இல்லை. அக்கியெல்லாம் இப்போ தான் கொள்ளு நடக்கும். இது என்ன பூச்சே, என்ன பூச்சே? இப்போ தான்ப்பா பிள்ளையவே கொஞ்சம் பார்க்குறா. என்ன பூச்சே புதுசாக குட்டி போகிற மாதிரி இருக்கா? நீ 3வது குட்டி போட்ட. உங்கள் அக்கா வரி குதிரை எனக்கா? நீ என்ன இப்படி இருக்க? ஒத்த குட்டி போட்ட என்கிட்ட பரவாயில்ல. ஒத்த குட்டிலாம் வளர்த்துடலாங்க. 2 குட்டி தான் பெரிய சிரமம் இப்போதைக்கு. திருசாக தான் பய உள்ள பெரிய வேலை பார்த்து விட்டா. திரி தூப்புடா. தெரியாதான் அவனும் ஃபாஸ்ட்டாக தான் கிடைக்கும். இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகலை. பசிக்க ஆரம்பிச்சிச்சு பயவில்லைக்கு. அவன் மொத்தமாக போகிறாங்கட்டு. சரி வாங்க போவா வீட்டுக்கு. போய் தண்ணி குடிக்கணும். உங்கள் அம்மா தண்ணி குடித்தது லாய்க்கு. எங்கிட்ட நடந்து வரான்னு தெரியல. ஈண்டதுக்கு அதுக்கும் இந்த கட்டப்பையில் தூக்கி போட்டு போகணுங்க. வீட்டில் போய் பிள்ளைய கொஞ்சிக்க கிளம்புவோம். நீ எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க. 2 மணிக்கு மேலே ஆக போகுது மதியம். என்ன பூச்சியே இன்னொரு சம்பவம் பண்ணி விட்டா. இன்னொரு குட்டி போட்டாங்க. ஏற்கனவே தலைவல வருந்த ஒரு தாம்பளை பிள்ளைங்க விழுந்து இருந்துச்சுக்கிறிக்கான். இது இப்போ போட குட்டி. இது என்ன குட்டி போட்டிருக்காண்டா? பொட்டை குட்டி போட்டு விட்டா. என்ன பூச்சே இந்த ஓவத்துக்குள்ளே 2 குட்டியாக வச்சிருக்கிய? யாத்தே நான் பூச்சே இப்படி பண்ணிட்டேன். நீ திருசாகணக்கா இங்கே பஞ்ச காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட போகிற. நீயும் பிள்ளைய கொஞ்சம் மாட்டேன்டுது. பிள்ளைய பாரு, வா கிளம்புமா. நான் ஒரு குட்டி தான் இருக்குன்னு கிளம்புன்னு பையை தூக்கியிருக்கேன். வேண்டாண்டா 100 குட்டியை போட்டிருக்கா. என்ன கையை காலை உருவி விட்டாச்சு. அவ்வளோதான், வாங்க கிளம்புவோம். என்ன பூச்சே கிளம்புமா. பையாப்பிள்ளையும் நடந்து வந்துரு. அங்கே ஒருத்தி நண்டு தியானம் பண்ணிக்கிருக்கா. நான் நண்டே தியானம் பண்ணுறியா? நான் மதியம் 2 மணிக்கு வா கிளம்புவோம். வா உங்கள் எந்திரி. ஆத்தாடி ஆத்தா எந்திரிச்சிட்ட. எல்லாரும் எந்திரிக்காப்பா இருக்காங்க. வா எந்திரி. மண்ணுக்குள்ளே பிறண்டுருச்சுங்க. ஆத்தாடி ஆத்தா உடம்பெல்லாம் மண்ணத்தே இருக்குது. ஒரே வீட்டுக்கு போய் ஒரே தான் உங்கள் அம்மா கொஞ்சட்டும். பிள்ளைங்க 2 ஜம்முன்னு உள்ளே படுத்துக்கிட்டாங்க. கம்முன்னு தூங்குறாங்க நல்லா. நீ வா ஓடியா வா வா வா. வேறு என்ன தூக்கம்? ஒருத்தர் எந்திரிச்சிக்கிறியா? வா தான் இருக்குது உள்ளே புள்ள தான் இருக்குது. வா வா பையாப்பிள்ளையும் நடந்து வா.
பாதி ஆடு ஓடி போச்சு. நம்ம பூச்சி ஒரு குட்டி போட்டான்னு பார்த்தா 2 குட்டி போடுவான்னு நானே எதிர்பார்க்கல. திருசா மாதிரியே அந்த வகுத்துக்குள்ளே 2 குட்டியாக வச்சுருக்காங்க. குட்டியை நல்லா தான் வளர்த்துருக்கா. இனிமேல் தான் நம்ம வளர்க்கணும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய இது. பாப்போ கையார வைப்போ. பூச்சி ஓடியாதா வா கிளம்போ. அது ஆடுகளை போய் பார்க்கணும். ஏன்டா நிற்கிறான் இவர் ஓடியந்தா. பிள்ளைய கையில் காமிச்சா வர்றா, இல்லாட்டி வர மாட்டேன்றா. நீ கொஞ்ச நேரம் பறந்தே வாடா, அப்போ தான் உங்கள் அம்மா நம்புவா. வாங்கடா, நீ என்ன வரலையா? நண்டு தான் நடக்க முடியலன்னா ஸ்கைப் வரல. அதை விட பூச்சே உன் பிள்ளை கையில் தான் இருக்குது. உன் பிள்ளையாத்து புளிய மரம் இது உன் பிள்ளையா? அத்தே விட்டா கொஞ்சம் அத்தே உன் பிள்ளையா? உன் பிள்ளை வீட்டில் நல்லா தூங்குது. உன் பிள்ளை இல்லை இருக்கிறதெல்லாம் என் பிள்ளைன்ற. விட்டா நீ அப்படியே சேர்த்து வச்சுக்கிறவள. தெனாவட்டே இந்தா வச்சுக்கிறியா? தெனாவட்டே இந்தரே கருத்தே இந்த பிள்ளைய வச்சுக்கிறியா? பொறுத்து ஒரு பின்னாடி இப்போ வர்றா. அவங்கட பூச்சி அங்கே எடுத்துக்கிட்டா. அத்தை இப்போ வர மாட்டான். திருசா ஓம் இல்லையா? அத்தை நீ 2 பிள்ளை வச்சுருக்க. அதே மாதிரி மோந்து பாரு பாருங்க. அத்தை புளிய மரம் விட மாட்டேன்றா. உன் பிள்ளை இல்லைடி பூச்சி அவன் வந்துருக்கா. இல்லை உன் பிள்ளை நல்லா வீட்டில் தூங்குது. ஓ மோந்து பாருங்க கீழே வச்சுட்டேன். நான் வாங்கிட்டு திரும்பிக்கிட்டேன். உன் பிள்ளை இல்லை வருவா.